ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 8 ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த கிளர்ச்சிகளில் வேலூர் புரட்சி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இது டோட்டலாக நம்ம மேப் வச்சு நம்ம டோட்டலாக கதை வடிவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இது பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? வேணுன்றவங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோடைய டோட்டல் கதை எப்படி இருக்குன்னா, வெறும் மேப்பை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வேலூர் புரட்சி, ஓகேங்களா? இப்போ வேலூர் புரட்சி நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த வேலூர் புரட்சிக்கான ஒரு ஓவரால் வியூ, ஓகேங்களா? இதில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாருங்கள். அதாவது வேலூர் புரட்சி, ஓகேங்களா? வேலூர் புரட்சினா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரணம் படிக்கணும். ஓகேங்களா? காரணம் படிக்கணும். ஓகேங்களா? இந்த காரணத்தின்படி நம்ம 3 வகையான காரணங்கள் நம்ம படிப்போம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, புரட்சி வெடிக்குது. ஓகேங்களா? இந்த 3 வகையான ரீசன்னால புரட்சி நடைபெறுது. ஓகேங்களா? புரட்சி வெடித்தல்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதன்படி பார்த்தீங்கன்னா அடுத்து என்னதுன்னா புரட்சி அடக்க. ஓகேங்களா? புரட்சியை அடக்குதல். ஓகேங்களா? புரட்சியை அடக்குதல். ஃபஸ்ட்டு காரணம், ஓகேங்களா? காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புரட்சி வெடிக்குது. அடுத்து புரட்சி அடக்குறது யார்? அந்த அடக்கிட்ட பின்னாடி அதனுடைய பின்விளைவுகள் என்ன நடக்குது? ஓகேங்களா? பின்விளைவுகள் என்ன நடக்குது, அதற்கப்புறம் இந்த புரட்சி இங்கே மட்டும் தான் நடந்ததா இல்லை வேறு எங்கேயாவது நடந்ததா அப்படின்ற மாதிரி நாம் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு 5 விஷயம் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வேலூர் புரட்சிக்கான மொத்தம் காரணம் தெரிஞ்சுக்கணும். அதன்படி நம்ம மொத்தம் ஒரு 3 வகையான காரணத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி எந்த நாளில் வெடிக்குது? ஓகேங்களா? அந்த புரட்சியில் யார் யார் டெத் ஆகுறாங்க? ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா, இந்த புரட்சியில் யார் யார் டெத் ஆகுறாங்க, முக்கியமான பர்சன்ஸ். ஓகேங்களா? புரட்சி எப்போ, அதுக்கப்புறம் இந்த புரட்சியை அடக்குனது யார், அடக்கிறதுக்கு உதவியாக இருந்தது யார்? ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்தை இதில் பார்க்க போகிறோம். இதனுடைய பின் விளைவுகள். ஓகேங்களா? இந்த மாதிரி புரட்சி அடக்கியாச்சு, அதில் யார் யார் டெத் ஆனாங்க? ஓகேங்களா? அதற்கு பின்னாடி இவங்க ஆங்கிலேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்களுக்கு சில தண்டனைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த தண்டனைகள் இல்லாமல் அந்த இது புரட்சிக்கு முக்கியமான காரணமானவங்கள இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் இந்த புரட்சி வேறு எங்கெல்லாம் நடந்தது, ஓகேங்களா? இந்த புரட்சி வேறு எங்கெங்கெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு 5 இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காரணம் பார்க்கலாம். ஓகேங்களா? காரணம் நான் 3 காரணம் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு காரணம் என்னன்றதுன்னா, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மேப்பு பாருங்கள். இந்த மேப்பில் அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மொத்தம் 3 வகையான காரணம் சொன்னிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களோட எதிர்ப்பு. ஓகேங்களா? பாளையக்காரர்களோட எதிர்ப்பு. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்களோட மனக்குறை. ஓகேங்களா? இராணுவ வீரர்களின் மனக்குறை. ஓகேங்களா? ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் தான் உடனடி காரணம், புரட்சி எடுப்பதற்கான உடனடி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களோட எதிர்ப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்கள் ஆங்கிலேய கம்பெனி படையில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில, ஓகேங்களா? ஒரு சில சலுகை கிடைக்காம இருந்திருக்கும். அது ஒன்று இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மூணாவது உடனடி காரணம். என்ன ரீசன்? ஓகேங்களா? உடனே அவங்க புரட்சியில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதன்படி ஃபஸ்ட்டு பாருங்கள், பாளையக்காரர்கள். பாளையக்காரர்கள் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1792. ஓகேங்களா? 1792 திப்பு, ஓகேங்களா, திப்பு சுல்தானோட ஏற்பட்ட போரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஓகேங்களா, திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா இந்த, ஓகேங்களா, சேலத்தையும் இங்கே இருக்கிற திண்டுக்கல், ஓகேங்களா, 2 பேருக்கும், அதாவது ஆங்கிலேய கம்பெனிக்கும், ஓகேங்களா, இங்கே இருக்கிற மദ്രാஸ் கம்பெனிக்கும் இங்கே இருக்கிற திப்பு சுல்தான், மைசூரில் இருக்கிற திப்பு சுல்தானுக்கும் சண்டை ஏற்படுது. 1792 ஏற்படுது. அதன்படி 1792 பார்த்தீங்கன்னா சேலமும் திண்டுக்கல்லும் ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் போயிடுது. ஓகேங்களா? இப்போ 1792 ஒரு போர் யார் யாருக்குன்னா மைசூருக்கும் திப்பு சுல்தானுக்கும் மദ്രാஸ் கம்பெனிக்கும். அதன்படி 1792 சேலமும் திண்டுக்கல்லும் இவங்க பக்கம் போயிடுது. ஓகேங்களா? இது ஒரு ரீசன். ஓகேங்களா? அதாவது அந்த பாளையக்காரர்களில் ஃபஸ்ட்டு ரீசன், ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1798. ஓகேங்களா? 1798 பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அரசர், ஓகேங்களா, தஞ்சாவூரில் ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா அந்த இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்துறாரு. ஓகேங்களா? ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா கப்பம் கட்டும் நிலைமைக்கு தள்ளப்படுறார். ஓகேங்களா? இந்த இடத்துல இவர் இருக்கிறாரு, தஞ்சாவூர் அரசர். இவருடைய இறையாண்மை அவர் இவர் தான் ஆட்சி செய்யணும். ஆனால் இவர் ஆட்சி செய்யாமல் அவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட்டு
கப்பம், அதாவது கப்பம் வந்து கொடுக்குற நிலைமைக்கு, ஓகேங்களா. ஸோ வரி வந்து கொடுக்குற நிலைமைக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாரு. ஸோ அது வந்து எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னா 1798, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா மூணாவது இன்சிடென்ட்டு, மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோயமுத்தூர், ஓகேங்களா. கோயமுத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இணைச்சிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது கட்டபொம்மன் எதிர்ப்பு, ஓகேங்களா. ஸோ கோயமுத்தூரும் 1799 கட்டபொம்மன், ஓகேங்களா. ஸோ பாளையக்காரர்களான ஸோ கட்டபொம்மனும் 1799 வந்து எதிர்த்துட்டு இருப்பார், ஓகேங்களா. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரில் நினைவாக, ஓகேங்களா. ஸோ 1799 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேயருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைசூர் போர் நடந்திருக்கும். அந்த மைசூர் போரில் கோயமுத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேய பகுதிக்கு வந்து இணைக்கப்படுகிறது, ஓகேங்களா. ஸோ 1799 இது. அதே மாதிரி 1799 கட்டபொம்மனும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 1801 அடுத்த பாயிண்ட்டு 1801 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காளையார் கோவில், ஓகேங்களா. ஸோ காளையார் கோவில்னா நம்ம இந்த இடத்துல மருது சகோதரர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களும் வந்து எதிர்க்கிறாங்க, ஓகேங்களா. 1801 இவங்களும் எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆற்காடு நவாப் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆற்காடு நவாப்பையும் இவங்களுக்கு பிரிட்டிஷிற்கு விசுவாசம் அற்றவர் என கூறி இவர்கிட்ட இருக்கிற இந்த பகுதிகளெல்லாம், ஓகேங்களா, இது வந்து ஆங்கிலேய அரசு வந்து எடுத்துக்கிறாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு நவாப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூ கலரில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ப்ளூ கலரில் இருக்கிற இந்த திருநெல்வேலி, மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி, வட ஆற்காடு மற்றும் தென் ஆற்காடு, ஸோ இந்த மாதிரியான ஆற்காடு நவாபின் பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரிட்டிஷுக்கு விசுவாசம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளையும் யார் எடுத்துக்கிறாங்கன்னா மദ്രാஸ் கம்பெனி வந்து எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 3 காரணம் பார்த்தோம். 3 காரணத்தில் ஃபர்ஸ்ட் காரணம் வந்து என்னதுன்னா ஸோ பாளையக்காரர்களோட எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். அதன்படி ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 792 சேலம் மற்றும் திண்டுக்கல் வந்து இணைக்கப்படுகிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அரசு 1798 ஸோ இறையாண்மை விட்டு கொடுத்து அவங்களுக்கு கப்பம் கட்டும் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டார், ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1799, ஓகேங்களா. 1799 பார்த்தீங்கன்னா ஸோ 4ஆம் மைசூர் போர் நடந்திருக்கும். அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1799 கட்டபொம்மனும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1801 மருது சகோதரர்களோட எதிர்ப்பு வந்து நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆற்காடு நவாப், ஓகேங்களா, ஆற்காடு நவாப்பை ஆங்கிலேயருக்கு விசுவாசமற்றவர் என கூறி திருநெல்வேலி மற்றும் மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி மற்றும் ஆற்காடு, வட ஆற்காடு மற்றும் தென் ஆற்காடு, ஸோ இந்த 2 பகுதிகளையும் ஆங்கிலேய பகுதிகளுக்கு வந்து இணைச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதன்படி எல்லா பகுதிகளும் ஸோ ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இது வந்து பாளையக்காரர்களோட எதிர்ப்புல ஃபர்ஸ்ட் ரீசன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், மொத்தம் 3 ரீசன் சொல்லியிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி பாளையக்காரர்களை எதிர்த்தாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த பகுதியெல்லாம் பிடுங்கிட்டாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களோட மனக்குறை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய வீரர்களின் மனக்குறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது அதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இராணுவ வீரர்களுக்கு உயர் பதவி வந்து கிடையாது, ஓகேங்களா. இராணுவ வீரர்களுக்கு உயர் பதவி வந்து இதில் வந்து கிடையாது. குறைவான சம்பளமே அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ குறைவான சம்பளம் தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஓகேங்களா, சமூக சமய நம்பிக்கைகளுக்கு குறைவான மதிப்பளித்தாங்க, ஓகேங்களா. சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு குறைவாக மதிப்பளித்தாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸோ இராணுவத்தில் உயர் பதவி அவங்களுக்கு கிடையாது, குறைவான ஊதியம் கிடைத்தது மற்றும் சமூக சமய நம்பிக்கைகளுக்கு குறைவாக வந்து மதிப்பளிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது 3 ரீசன் ஆச்சு. அதுவும் இல்லாமல் 1805 ஏற்பட்ட ஒரு பஞ்சமும் ஸோ இவங்களுக்கு ஒரு மனக்குறைவாகவே இவங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ 1805 பஞ்சம் வந்து ஏற்பட்டுச்சு, ஓகேங்களா. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ரீசன் வந்து ஏற்கனவே நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேய கம்பெனி படையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து அந்த இடத்துல சந்திச்சுட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு ரீசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 3 ரீசனில் 2 ரீசன் பார்த்தாச்சு. அடுத்தது 3வது ஒரு ரீசன், ஓகேங்களா. அது என்னதுன்னா அதுதான் வந்து முக்கியமான உடனடி காரணம், ஓகேங்களா. போர் ஏற்பட வந்து உடனடி காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3வது ரீசன் அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உடனடி காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கிராடக், ஓகேங்களா. சார் ஜான் கிராடக் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கிராடக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு புதிய இராணுவ விதிமுறை வந்து அமல்படுத்துகிறார், ஓகேங்களா. அது என்னது புதுசுனா அதில் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இந்திய ராணுவ வீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெத்தியில் எந்த ஒரு சமய குறியீடும் இடக்கூடாது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு சமயம்
ஓகேங்களா, சமயம் மற்றும் ஜாதி சார்ந்த எந்த ஒரு குறியீடுமே இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீசையை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேவ், ஓகேங்களா, ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ரீசன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சமயம் மற்றும் சாதி சார்ந்த எந்த ஒரு குறியீடும் இடக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீசையை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தாடியை வந்து ஃபுல்லாக வந்து சேவ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 விதிமுறை தான் இவர் வந்து அமல்படுத்துகிறாரு. யாருன்னா ஜான் கிராடர், ஓகேங்களா. ஸோ முக்கியமான கொஸ்டின். ஸோ புதிய இராணுவ விதிமுறையை அமல்படுத்தியவர் யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க, சார் ஜான் கிராடர், ஓகேங்களா. ஸோ இதன்படி இதுவே ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதன்படி இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னா அக்னியூ, ஓகேங்களா. அதுவும் அவர் வந்து அக்னியூ தலைமையிலான ஸோ அக்னி வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஒரு தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்துகிறார், ஓகேங்களா. ஸோ இது ஏற்கனவே 3 ரீசன் இருக்குது. இந்த 3 ரீசனே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர் கடுப்பில் இருக்கும் போது ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாருன்னா தலைப்பாகை, ஓகேங்களா. இது வந்து என்ன புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுறது போல ஏற்கனவே நாங்கள் எரிஞ்சிட்டு இருக்கோம், இதில் வேறு புதிய தலைப்பாகை வேறு நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு ரீசனாக அமையுது, ஓகேங்களா. அது என்னதுன்னா ஸோ தலைப்பாகை. அப்படி என்னதான் அந்த தலைப்பாகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா அந்த தலைப்பாகையில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரிப்பன் குஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ரிப்பன் குஞ்சம்னா ஸோ அந்த சாரீஸ்லாம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தொப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்பன் மற்றும் அந்த குஞ்சம் வந்து இருந்திருக்குது. ஸோ அது வந்து எப்படி இருக்குதுன்னா, ஓகேங்களா, ஸோ பன்றி தோலால் செய்யப்பட்டு வந்து செஞ்சுருக்கு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பன்றி தோல் வந்து செஞ்சுருக்காங்க அந்த ரிப்பன் மற்றும் அந்த குஞ்சம் பகுதியில், ஓகேங்களா. ஸோ அதன்படி இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பன்னியை வந்து வெறுக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இஸ்லாமியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பன்றியை வந்து வெறுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம வந்து அதாவது இந்த ரிப்பன் குஞ்சத்தை வந்து பன்றித்தோலில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து இஸ்லாமியர்கள் வந்து வெறுப்புடன் வந்து நடந்துக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசுத்தோலில் செஞ்சப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் அவங்க பயன்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸில், ஓகேங்களா, ஸோ அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையும், ஓகேங்களா, சிலுவையும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதன்படி ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் அவர் வந்து இராணுவ கொள்கை, ஓகேங்களா. யாருன்னா ஜான் கிராடக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இராணுவ கொள்கை. அதன்படி ஜான் கிராடக் அறிமுகப்படுத்திய இராணுவ கொள்கையில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் மற்றும் சாதி சார்ந்த குறியீடு வந்து இருக்கக்கூடாது. ரெண்டாவது மீசையை ஒழுங்காக வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தாடியை ஒழுங்காக வச்சுக்கணும். ஸோ இந்த 3 ரீசன் ஆச்சு. ஸோ அக்னியும், ஓகேங்களா, அறிமுகப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலைப்பாகை. இந்த தலைப்பாகையில் என்ன இருக்குன்னா ஸோ அந்த தலைப்பாகையில் மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்பன் மற்றும் அந்த குஞ்சம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அருவருக்கத்தக்கதாக இருக்குது. அப்படி என்னது அருவருக்கத்தக்கதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பன்றியான கொழுப்பு வந்து அதில் வந்து செஞ்சுருப்பாங்க, ஓகேங்களா. அந்த ரிப்பன் கொஞ்சம் வந்து அதை வச்சு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்துக்கள் வந்து பன்றிகளை வந்து வெறுக்கிறாங்க, இஸ்லாமியர் வந்து பன்றிகள் வந்து வெறுக்கிறாங்க. இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசுத்தோல் செய்யப்பட்ட எதையுமே அவங்க அது எல்லாத்தையுமே ஒதுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே ஒதுக்கிடுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் சிலுவை சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இந்த ஒரு ரீசனால தான் உடனடியாக அவங்களுக்கு வந்து போர்கள் ஏற்படுறதுக்கு உடனடியாக காரணம் வந்து அமையுது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ரீசன் வந்து நடந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இதன்படி, ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து புரட்சி வந்து வெடிக்குது, ஓகேங்களா. இதன்படி புரட்சி வந்து வெடிக்குது. புரட்சி வந்து எப்போ வெடிக்குதுன்னா நமக்கு வந்து 1806 ஜூலை 10 வந்து கொடுத்துருப்பாங்க. அது 11th புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 1806, ஓகேங்களா. ஸோ 1806 மே மாதத்திலே, ஓகேங்களா, 1806 மே மாதமே புரட்சி வந்து வெடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்ல வராங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா அதில் 1806 மே மாதத்தில் 4ஆம் ரெஜிமெண்ட், ஓகேங்களா. ஸோ 4ஆம் ரெஜிமெண்ட்டில் 2ஆம் படைப்பிரிவு, ஓகேங்களா. ஸோ 2ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தலைப்பாகையை அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படைமுகாமான இராணுவ வீரருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பான்கோட், ஓகேங்களா. ஸோ பான்கோட்டுக்கு வந்து இதை வந்து தெரிவிக்கிறாங்க. அவங்க மீது விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை வந்து இவங்க மீது திணிக்கிறாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையில் அந்த இவங்க கொடுத்த அந்த இந்த இராணுவ விதிமுறைகளும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலைப்பாகையும், ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து அணிய மறுக்கிறதுனால ஸோ இவங்க மீது விசாரணை வந்து மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலையில் இருந்த இராணுவ வீரர்களான ஸோ ஒரு 21 இராணுவ வீரர்கள், ஓகேங்களா. ஸோ 21 இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விசாரிக்கப்படுகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்னு சொல்ல வராங்க, ஓகேங்களா. அதில் வந்து 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமு, 11 வந்து இந்துக்களாக வந்து இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மீது
நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி அவங்களுக்கு 90 கசையடிகள், ஓகேங்களா, 90 கசையடிகள் வந்து திருப்பி, அதாவது அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க வந்து பணி நீக்கம் செஞ்சிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, இது புரட்சி வந்து வெடிக்குது எப்போனா 1806 மே மாதத்துலேயே 4ஆம் ரெஜிமெண்ட்டின் 2ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இராணுவ வீரர்கள், ஓகேங்களா, அவங்க வந்து இதை நாங்கள் அணிய மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி பான்கோட்டுக்கு அப்படின்னு அதாவது இராணுவ தலைமை தளபதியான பான்கோட்டுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அதன்படி அவங்களுக்கு வந்து விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா 21 பேர் இருக்கிறாங்க. அந்த 21 பேரில் 16 பேர், அதாவது 11 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள், அதாவது 10 பேர் வந்து முஸ்லீம்களாகவும் 11 பேர் வந்து இந்துக்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து விசாரித்து கடைசியில் 90 கசையடிகள் கொடுக்கப்பட்டு இவங்க வந்து வேலையிலிருந்து ராஜினாமா செய்யப்படுறாங்க, ஓகேங்களா. ஸோ வேலையிலேருந்து நீக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த 1806 ஜூலை 10க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட், ஓகேங்களா. ஸோ அதன்படி இந்த இடத்துல வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து ஒரு கூற்று வந்து சொல்கிறார். அது என்ன கூற்றுனா, புதிய தலைப்பகையை வந்து அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா வீரர்களிடையே மிகவும் பலவீனமாக இருப்பதாக வந்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த எல்லாருமே அணியறதுக்கு தயாராக தான் இருக்காங்க, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து சொல்கிறார், ஓகேங்களா. புதிய தலைப்பாகையை அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்களிடையே மிக பலவீனமாக இருப்பதாக வந்து சொல்கிறார். யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு, ஓகேங்களா. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 1806, ஓகேங்களா, 1806 ஜூலை, ஓகேங்களா. ஸோ ஜூலை 10ஆம் தேதி வந்து புரட்சி வந்து ஏற்படும், ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்னாடி, ஓகேங்களா, 1806 ஜூலை 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இராணுவ முகாமில் தங்குறதுக்காக வேலூர் கோட்டையில் இராணுவ வீரர்கள் வந்து தங்கியிருப்பாங்க. 1806 ஜூலை 9 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் படை முகாமில் அதாவது கலந்துக்கிறதுக்காக 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையில் இராணுவ வீரர்கள் வந்து தங்கிட்டு இருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கவனிச்சதுக்காக ஒருத்தர் வந்து போட சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆங்கிலேய அதிகாரி அப்போ வந்து அவர் வந்து இதில் இருக்கலாமா, அந்த டியூட்டியில் பார்த்துக்காம ஒரு இந்திய அதிகாரியை, ஓகேங்களா, ஒரு இந்திய அதிகாரியை வந்து நியமிச்சுட்டு வராங்க அன்னைக்கு நைட்டு பார்த்துக்கிறதுக்கு, ஓகேங்களா. அன்னைக்கு நைட்டு பார்த்துக்கிறதுக்கு இந்திய அதிகாரியான ஷேக் காசிம், ஓகேங்களா, அதாவது ஜமேதார் ஷேக் காசிம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க, ஓகேங்களா. ஜமேதார் ஷேக் காசிம், ஜமேதார் ஷேக் காசிம் என்றவங்களை வந்து நியமிச்சிடறாங்க. இவங்க வந்து யாருன்னா, இவர் ஒரு இந்திய அதிகாரி, ஓகேங்களா. ஜமேதார் ஷேக் காசிம் என்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அதிகாரி. இவங்கள தான் அன்னைக்கு நைட்டு பார்த்துக்கிறதுக்கு என்னைக்குன்னா 1806 ஜூலை 9ஆம் தேதி வந்து பார்த்துக்கிறதுக்கு இவரை வந்து நியமிச்சிடுறாங்க. ஆங்கிலேய அதிகாரி தான் பார்த்துக்க சொல்கிறாங்க, பட் அவர் வந்து பார்த்துக்கிறது இல்லை. ஒரு இந்திய அதிகாரி வந்து நியமனம் பண்ணுறாரு, ஓகேங்களா. அப்போ இதே நேரத்தில் திப்புவோட குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலூர் கோட்டையில் தான் இருக்குது. அதன்படி திப்பு குடும்பத்தில், ஓகேங்களா, திப்புவோட 12 குடும்பத்தில் இளவரசனான, அதாவது திப்பு குடும்பத்தில் 12 இளவரசர்களில் ஒருவர், ஓகேங்களா. திப்பு குடும்பத்தில் 12 இளவரசர்களில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா, அதாவது ஜமாலுதீன் சொல்லிட்டு சொல்ல வராங்க, ஓகேங்களா. ஜமாலுதீன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. யாருன்னா ஷேக் காசிம். ஷேக் காசிம் என்றவங்க யார்? இந்திய இராணுவ வீரர், ஓகேங்களா. இவர் திப்புவோட 12 இளவரசர்களில் ஒருவர், ஓகேங்களா. யாருன்னா ஜமாலுதீன், ஓகேங்களா. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அதன்படி அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அதில் மொத்தம் ஒரு 3 விஷயத்தை வந்து சொல்கிறார், ஓகேங்களா. ஷேக் காசிம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு 8 நாட்கள், ஓகேங்களா, ஒரு 8 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டையை உங்கள் கிட்ட வச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் கண்ட்ரோலில் கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா 10,000 ஆதரவாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆதரவு தரக்கூடியதாக வந்து இருக்கிறாங்க. ஒன்று வந்து சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாளையக்காரர்களும் உதவிக்கு வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாயிண்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, திப்புவோட முன்னாள் அமைச்சர், ஓகேங்களா. திப்புவோட முன்னாள் அமைச்சரானா புர்னியா, ஓகேங்களா. புர்னியாவும் எங்களோட கான்டாக்டில் இருக்கிறதுனால அவரும் தக்க நேரத்தில் வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமாலுதீன் ஷேக் காசிம் கிட்ட வந்து சொல்கிறாரு, ஓகேங்களா. இவர் யாருன்னா அன்னைக்கு நைட்டு பாதுகாப்பில் இருக்கிற இந்திய இராணுவ வீரர். அவர்கிட்ட ஜமாலுதீன் என்கிற திப்பு குடும்பத்தின் 12 இளவரசர்கள் ஒருவரான ஜமாலுதீன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் எங்களுக்கு உதவி பண்ணுறது காத்திருக்காங்க. பாளையக்காரர்களும் உதவி பண்ணுறது காத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புர்னியா, திப்புவோட முன்னாள் மந்திரியான
புர்னியாவும் எங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து உதவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 8 நாட்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் கோட்டையை வச்சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா. அதன்படி வேலூர் கோட்டையில் ஓகேங்களா ஸோ 1806 ஜூலை ஓகேங்களா 1806 ஜூலை 10ஆம் தேதி ஓகேங்களா ஸோ ஜூலை 10 காலை 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா ஸோ காலை 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு வந்து நடக்குது. ஓகேங்களா ஸோ இந்த டேட் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 2 மணிக்குன்றது கூட நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா ஏற்கனவே ஒரு டைம் எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1806 ஜூலை 10 ஸோ காலை 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ துப்பாக்கி சூடு வந்து நடைபெற்றிருக்கு. அதற்கு ஒரு சாதகமான வாய்ப்பு என்னதுன்னா ஸோ அப்போ வந்து கோடை வெக்கையை வந்து சமாளிக்கிறதுக்காக கதவுகள் எல்லாம் ஓப்பனாகவே இருந்ததுனால ஸோ அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது. யாருன்னா இந்திய ராணுவ வீரர்களுக்கு. ஓகேங்களா ஸோ அவங்கள சுடுறதுக்கான. ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 10 காலை 2 மணிக்கு. ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி வந்து நடக்குது. ஸோ அந்த புரட்சியில் ஓகேங்களா புரட்சியில் முதல் முறையாக கொல்லப்படுறது வந்து யாருன்னா பான்கோட். ஓகேங்களா அந்த புரட்சி வந்து வெடிக்குது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யாரை சுடுறாங்கன்னா பான்கோட்டை வந்து சுடுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து சுடுறாங்கன்னா மிக்காரஸ். ஓகேண்ணா கர்னல் மிக்காரஸ். ஓகேங்களா ஸோ மிக்காரஸ். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ ஆம்ஸ்ட்ராங் கர்னல் மேஜர் ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா மேஜர் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இவங்க தான். ஓகேங்களா ஸோ நமக்கு இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பான்கோட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்காரஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆம்ஸ்ட்ராங். ஸோ இது நம்ம எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாமிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பான்கோட், மிக்காரஸ், ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா ஸோ இவங்க 3 பேர் வந்து டெத்தாக வராங்க. அதன்படி வேறு ஓகேங்களா ஸோ வேறு ஒரு 12 அதிகாரிகளும் ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஸோ அதில் லெப்டினன்ட் எல்லியும் ஓகேங்களா ஸோ லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்பாவும் இவர் வந்து பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா ஸோ அவங்களும் அதில் வந்து கொல்லப்படுறாங்க. ஓகேங்களா ஸோ இப்போ புரட்சி வந்து நடந்தாச்சு. இதில் வந்து யார் யார் எடுத்தாங்கன்னா பான்கோட், மிக்காரஸ், ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் ஒரு 12 அதிகாரிகளும் சுட்டு கொல்லப்படுறாங்க. ஓகேங்களா அதில் லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்பாவும். ஓகேங்களா ஸோ இவங்களாம் சுட்டு கொல்லப்படுறாங்க. அதன்படி ஓகேங்களா ஸோ வேலூர் கோட்டையில் வந்து சண்டை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா ஸோ வேலூர் கோட்டையில் வந்து சண்டை வந்து நடந்துகிட்டே இருக்குது. இதையெல்லாம் வெளியில இருந்து கவனிச்சிக்கிட்டு இருந்த கூட்ஸு ஓகேங்களா உள்ளே போனால் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகேங்களா ஸோ இந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு முக்கியம் கூட்ஸ். ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஒரு ஆங்கிலேய ஓகேங்களா ஸோ ராணுவ வீர தளபதி. ஓகேங்களா ஸோ இவர் வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு லெட்டரில் எழுதி ஓகேங்களா ஸோ ஒரு கடிதம் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்டீவன்ஸிடம் ஓகேங்களா ஸ்டீவன்ஸிடம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அனுப்புகிறாரு. ஓகேங்களா ஸோ எங்கே கொடுத்து அனுப்புறாருன்னா ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஸோ வேலூரில் இந்த இடத்துல புரட்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கூட்ஸ் வந்து எல்லாத்தையும் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் ஒரு லெட்டரில் எழுதி ஸ்டீவன்ஸிடம் கேப்டன் ஸ்டீவன்ஸிடம் இந்த கேரக்டர் முக்கியம் பார்த்துக்கோங்க இங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஓகேங்களா ஸோ இங்கேருந்து அனுப்பி பார்த்தீங்கன்னா ஸோ ஆற்காடுக்கு வந்து அந்த லெட்டர் வந்து போய் சேருது. ஆற்காடில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா ஸோ குதிரை படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்க கில்லஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து இருக்கிறாரு. ஓகேங்களா ஸோ இப்போ வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கிறது கூட்ஸு, அதை லெட்டர் எடுத்து போனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன்ஸு, இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் கில்லஸ்பி. ஓகேங்களா ஸோ அதன்படி இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ நேரத்துக்கு வந்து போய் சேருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு 6 மணிக்கு. ஓகேங்களா ஸோ வேலூர்லேருந்து இங்கேருந்து போய் ஒரு 6 மணிக்கு இவர் கையில் வந்து லெட்டரை கொடுக்குறாரு. அந்த லெட்டரை வந்து இவர் வந்து எடுத்து படித்து பார்க்குறாரு. யாருன்னா ஸோ கில்லஸ்பி வந்து எடுத்து படித்து பார்த்துட்டு ஓகேங்களா ஸோ கில்லஸ்பி வந்து எடுத்து படித்து பார்த்துட்டு உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிளம்பிடுவார். ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் ஒரு 2 படைப்பிரிவு வந்து இவரோட கூட்டுக்கிட்டு ஒரு படைப்பிரிவு வந்து இவருக்கு பின்னாடி வர சொல்லிட்டு இந்த இடத்துலையே ஒரு படைப்பிரிவு வந்து தனியாக விட்டுட்டும் வருவார். ஓகேங்களா ஸோ அதன்படி அதை யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேப்டன் யங்கு. ஓகேங்களா ஸோ கேப்டன் யங்கையும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெப்டினன்ட் உட்டவுஸ். ஓகேங்களா ஸோ இங்கே 6 மணிக்கு லெட்டர் வந்து சேருது. ஓகேங்களா அது யார் வந்து கொடுத்தாங்கன்னா ஸ்டீவன்ஸு. அதன்படி இவர் அந்த லெட்டரை பார்த்துட்டு இவர் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேப்டன் யங்கு. ஓகேங்களா ஸோ கேப்டன் யங் தலைமையிலான 19ஆம் குதிரைப்படை. ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் லெப்டினன்ட் உட்டவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7ஆம். ஓகேங்களா ஸோ 7ஆம் குதிரைப்படை. ஓகேங்களா ஸோ இந்த 2 பேரையும் கேப்டன் யங்கையும் லெப்டினன்ட் உட்டவுஸையும் தன்னோட கூட்டிகிட்டு வராரு. யாருன்னா கில்லஸ்பியோட இவங்க 2 பேரும் வராங்க. அது இல்லாமல் இவரை பின்தொடர்ந்து வர்றது யாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா ஸோ ஜான் கென்னடி. ஓகேங்களா ஸோ கர்னல் கென்னடி வந்து பார்த்தீங்கன்னா
இவரை வந்து பின்தொடர்ந்து வராரு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் எங்கேயும் லெப்டினன்ட் உட்டோஸையும் கில்லஸ்பி வந்து அவங்க 3 பேரும் போயிட்டுருக்காங்க. அவரை பின்தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கென்னடி. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வராரு. அதே மாதிரி இந்த இடத்துல ஆர்காடை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு படைப்பிரிவு இந்த இடத்துல நியமனம் பண்ணிட்டு தான் ஓகேங்களா அவர் வந்து கிளம்புறாரு. ஓகேங்களா. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 மணிக்கு இவர் வந்து கிளம்புறாரு. 6 மணிக்கு கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேலூர் கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 9 மணி அளவில் வந்து ரீச் ஆகிறாரு. ஓகேங்களா. அதாவது 6 மணிக்கு இங்கே கிளம்பி 9 மணிக்கு வந்து ரீச் ஆயிடுறாரு. யாருன்னா கில்லஸ்பி. ஓகேங்களா. வந்து வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காரு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கொடி. ஓகேங்களா. யாருடைய கொடினா திப்பு சுல்தானோட புலிக்கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேலூர் கோட்டையில் வந்து பறக்க விடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ 9 மணிக்கு இவர் வந்து இந்த இடத்துல வேலூர் கோட்டை வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்ததுமே வந்து தாக்குதல் ஆரம்பிக்கிறாருன்னா தாக்குதல் வந்து ஆரம்பிக்கிறதுல அவரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்ட ஓகேங்களா. ஸோ ஒரு யாருன்னா கர்னல் கென்னடி. ஓகேங்களா. ஸோ கர்னல் கென்னடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 மணி வாக்கில் தான் இந்த வேலூர் கோட்டைக்கு வந்து சேர்றாரு. அவர் வந்து சேர்ந்த பின்னாடி தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீரங்கி படைப்பிரிவு வந்து சேருது. ஓகேங்களா. பீரங்கி படைப்பிரிவு சேர்ந்த உடனேயே ஓகேங்களா இப்போ இவங்க 3 பேர் வந்துட்டாங்க. யாருன்னா கர்னல் எங்கு, லெப்டினன்ட் உட்டோஸ் மற்றும் கில்லஸ்பி. அதுவும் இல்லாமல் அவரை பின்தொடர்ந்து வந்த கர்னல் கென்னடியும் இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க வந்து சேர்ந்த உடனே ஸோ 10 மணி வாக்கில் தான் வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் ஓகேங்களா ஸோ பிளாக்கிஸ்டன் தலைமையில் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிளாக்கிஸ்டன் ஒருத்தர் ஓகேங்களா. பிளாக்கிஸ்டன் ஒரு ராணுவ அவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 19ஆம் குதிரைப்படை ஓகேங்களா. ஸோ 19ஆம் குதிரைப்படை பீரங்கியார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேலூர் கோட்டையோட அந்த கதவை வந்து தகர்க்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ யாருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கி அதாவது வேலூர் கோட்டையோட கதை வந்து தகர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ அதை வந்து பாருங்கள் பிளாக்கிஸ்டன். ஓகேங்களா. ஸோ பிளாக்கிஸ்டனில் அவர் வந்து 19ஆம் குதிரைப்படை சார்ந்தவங்க. அவங்களுடைய பீரங்கியால் தான் இந்த கதை வந்து தகர்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஸோ கேப்டன் ஸ்கெல்டன். ஓகேங்களா. ஸோ கதரை வந்து தகர்த்தாச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருது. ஸ்கெல்டன். ஸோ இவங்க வந்து இவங்களை கூட்டிகிட்டு குதிரைப்படையை ஒரு பேர் வந்து கோட்டைக்குள்ளே போகுது. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் என்ன நடக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா ஸோ ஜில்லஸ்பி வந்து உள்ளே போய் வந்து டோட்டலாக அந்த 15 நிமிஷத்துலேயே டோட்டல் கண்ட்ரோல் என் கோட்டையோட கண்ட்ரோலை வந்து இவர் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்திருப்பார். யாருன்னா கில்லஸ்பி. ஓகேங்களா. ஸோ எத்தனை நிமிஷம்னா ஸோ 15 நிமிஷத்துக்குள்ளே. ஓகேங்களா. ஸோ இது வந்து புரட்சி வந்து இது வரைக்கும் இவர் வந்து அடக்கிட்டார். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த புரட்சியை வந்து இந்த புரட்சி காரணமாக எது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா நமக்கு வந்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 11th புக்கில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா கில்லஸ்பியோட வன்கொடுமைகள் வந்து நேரில் பார்த்த வந்து யாருன்னா பிளாக்கிஸ்டன். ஓகேங்களா. பிளாக்கிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 800க்கும் அந்த இதில் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 800க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில்சனோட மதிப்புப்படி ஓகேங்களா வில்சனோட மதிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 378 பேர் வந்து சிறை வைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல வராரு. அதுவும் இல்லாமல் 516 பேர் வந்து குற்றம் சுமத்தப்பட்டு வந்து கடைசியில் வந்து விசாரணை பண்ணுறாங்க. ஸோ அந்த விசாரணை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ தண்டனை கொடுக்குறாங்கன்னா ஸோ 1806 செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இதில் பிளாக்கிஸ்டன் கூற்றுப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 800க்கும் மேற்பட்ட உடல்கள். ஓகேங்களா. ஸோ 800க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து கிடைந்ததாக சொல்கிறாங்க. வில்சனோட மதிப்பீடின்படி பார்த்தீங்கன்னா ஸோ 378 ஸோ 378 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிறை வைக்கப்படுறாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 516 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1806 செப்டம்பர் 23 ஓகேங்களா செப்டம்பர் 23 இவங்களுக்கு வந்து இது வந்து நிறைவேற்றப்படுது. ஓகேங்களா. தண்டனை வந்து நிறைவேற்றப்படுகிறது. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஓகேங்களா ஸோ 10th அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 11th அவங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11th கொடுக்குறது சும்மா ஒரு டைம் படித்து பார்த்துக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் படித்து பார்த்துக்காங்க. நமக்கு 10th வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா ஸோ 10th ஸோ 8 பேர். ஓகேங்களா. ஸோ 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போடுறாங்க. ஓகேங்களா. ஸோ 8 பேர் வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. 6 பேரை வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கியால் கட்டி சுட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ பீரங்கியால் கட்டி சுடப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 பேர். அடுத்து 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ துப்பாக்கியால் சுட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ துப்பாக்கியால் சுட்டு ஸோ இவங்களுக்கு வந்து தண்டனை வந்து நிறைவேற்றுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி அடக்கிறதுக்கு காரணமானவங்க யாருன்னா ஸோ ஜில்லஸ்பி. இந்த ஜில்லஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமான வெகுமதிகளை வந்து ஸோ ஆங்கிலேய அரசு வந்து கொடுத்தது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பதவி உயர்வும் கிடைச்சது. 7000 பக்கோடாக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேய அரசு வந்து அளித்தது. ஓகேங்களா. ஸோ இந்த புரட்சிக்கு காரணமானவங்கள திப்பு சுல்தான்களை. ஓகேங்களா. ஸோ திப்பு சுல்தான் தான் அதாவது திப்பு சுல்தான் மகன்கள் தான். ஓகேங்களா. திப்பு சுல்தான் மகன்களை வந்து காரணமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க திப்பு சுல்தான் மகன்களை வந்து
ஓகேங்களா. திப்பு சுல்தான் மகன்கள் தான் இந்த புரட்சி காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பழி வாங்குறதுக்காக கில்லஸ்பி வந்து சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து எதிர்க்கிறது யாருன்னா அதுக்கு ஒரு நேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெப்டினன்ட் கர்னல் மர்ரியாட். ஓகேங்களா. கர்னல் மர்ரியாட். ஓகேங்களா. இந்த புரட்சி காரணமானவங்க திப்பு சுல்தானோட பையன்கள் தான். அவங்கள வந்து பழிவாங்கிறதுக்காக கில்லஸ்பி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து கர்னல் மர்ரியாட் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அதன்படி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஸோ இவங்க திப்பு சுல்தான்கள் வந்து எங்கே போகிறாங்கன்னா ஸோ கல்கத்தா சிறையில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதன்படி இதற்கு இந்த புரட்சி காரணமான ஓகேங்களா. ஸோ இந்த புரட்சி காரணமானவங்க வந்து பற்றி யாருன்னா அதாவது வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா. ஸோ வில்லியம் பெண்டிங் மற்றும் ஜான் கிராடக். ஓகேங்களா. ஜான் கிராடக் மற்றும் அக்னியோ. ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேரையும் ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேரையும் பதவியை பறிச்சுட்டு ஆங்கிலேய அரசு வந்து திரும்ப அழைச்சிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதன்படி இதோட அவங்களுக்கு புரட்சி வந்து அடைக்கிட்டாங்க. புரட்சி வந்து அடைக்க காரணமானவங்களையும் பதவியிலேருந்து தூக்கியாச்சு. ஸோ புரட்சி காரணமானவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கில்லஸ்பி சொல்லுவார். ஆனால் அது வந்து எதிர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெப்டினன்ட் மர்ரியாட். ஸோ கடைசியில் இவங்க எங்கே போகிறாங்கன்னா மேலே வந்து கல்கத்தாவுக்கு வந்து கூட்டு போயிடறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புரட்சியோட வேறு ஓகேங்களா. ஸோ இந்த புரட்சி வந்து இங்கே மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட போனோம்னா ஸோ இது வந்து வேற ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதன்படி எங்கெங்கே நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஓகேங்களா. ஸோ ஹைதராபாத்தில் ஸோ மேலே இருக்கிற ஹைதராபாத். ஓகேங்களா. ஸோ பெங்களூரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நந்தி துர்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெல்லாரி. ஓகேங்களா. ஸோ இது 3மே பெங்களூர், பெல்லாரி மற்றும் நந்தி துர்கம். ஸோ இது 3மே எங்கே இருக்குன்னா ஸோ பெங்களூர் இந்த கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ அதன்படி ஹைதராபாத்லையும் இதற்கான புரட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் எதிரொலித்தது. அதுவும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வாலாஜாபாத். ஓகேங்களா. ஸோ இந்த வாலாஜாபாத்லையும் இங்கே வந்து நடைபெறுது. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் சங்கரி துர்கம். ஓகேங்களா. சேலத்தில் இருக்கிற சங்கரி துர்கத்திலையும் இந்த வந்து புரட்சி வந்து எதிரொலிக்குது. ஓகேங்களா. ஸோ இதன்படி புரட்சி வந்து இதோட முடிவடையுது. இதை வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போனோம்னா ஸோ இதை வந்து 1857 புரட்சியோட வந்து ஒப்பிடுறாங்க. ஓகேங்களா. 1857 புரட்சியை வந்துட்டு ஒப்பிடுறாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். ஓகேங்களா. கொழுப்பு தடவிய தோட்டாக்களை தான் அவங்க வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் மற்றும் புஞ்சத்தில் தான் இவங்க வந்து அந்த இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த கொழுப்பு தடவையை ஓகேங்களா. அந்த கொழுப்பு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்பன் மற்றும் புஞ்சத்தில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோட்டாக்கள் வந்து அந்த கொழுப்பு வந்து தடவி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை அதனுடைய ஒற்றுமை வந்து இவங்க வந்து அந்த 857 புரட்சியோட வந்து ஒரு ஒப்பிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் இந்த வேலூர் புரட்சி. ஓகேங்களா. ஸோ முக்கியமானது பாயிண்டர்லாம் நம்ம ஒரு டைம் அப்படியே ரீகால் பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன் சொல்லுது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் டோட்டலாக அவங்க வந்து இணைக்கப்படுறாங்க. ஸோ ராணுவ வீரர்களுக்கான ஒரு சில குறைகளும் இருக்குது. ஸோ பதவி உயர்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ குறியீடுகள். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடி காரணமாக அமைறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் கிராடக் அறிமுகப்படுத்திய ஒரு தலைப்பாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து புதிய விதிமுறை வந்து சொல்லியிருப்பார். அக்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிய தலைப்பாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு தடவியக்கள். ஓகேங்களா. ஸோ கொழுப்பு தடவை இதில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதனால் இது வந்து எதிர்ப்பாங்க. இவருக்கும் புதிய விதிமுறையும் வந்து இவங்களுக்கு எதிராகவே இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதன்படி வந்து புரட்சி வெடிக்குது. புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1806 ஜூலை 10. ஓகேங்களா. ஸோ 1806 ஜூலை 10 வந்து காலை 2 மணிக்கு வந்து புரட்சி நடக்குது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பான்கோட், மிகாரஸ் மற்றும் ஆம்ஸ்டாங் போன்ற இந்த 3 பேர் வந்து டெத் ஆகுறாங்க. அதற்கு பின்னாடி ஒரு 12 அதிகாரிகளும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கூட்ஸ் வந்து கில்லஸ்பி ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன்ஸில் கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் 6 மணி அளவில் போய் சேர்ந்து ஒவ்வொரு 9 மணி அளவு வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கேப்டன் எங்கு மற்றும் லெப்டினன்ட் வுட்ஹவுஸ். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய தலைமையிலும் வந்து சேருவாங்க. கடைசியில் 10 மணிக்கு கென்னடி வந்ததுடனே ஸோ வேலூர் வந்து புரட்சியை வந்து அந்த கோட்டையை வந்து தாக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கில்லஸ்பி வந்து 15 நிமிஷத்துக்குள்ள கோட்டையை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். ஓகேங்களா. ஸோ அதன்படி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7000 பக்கோடாக்கள் மற்றும் அதாவது பதவி உயர்வு வந்து கிடைக்குது. இதுக்கு காரணமானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் கிராடக் மற்றும் அக்னியும் மற்றும் வில்லியம் பெண்டிங். ஸோ இவங்க 3 பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ நாடு வந்து மறுபடியும் அவங்க நாட்டுக்கே வந்து கூட்டுறாங்க பதவியை படிச்சுட்டு. ஸோ திப்பு சுல்தான். ஓகேங்களா. திப்பு சுல்தானோட மகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கல்கத்தாவுக்கு வந்து போயிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதன்படி வந்து புரட்சி வந்து இதோட முடிவடையுது. ஸோ இது வந்து வேற ஒரு தாவிலையும் எதிரொலிப்பாக நடக்குது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாலாஜாபாத் மற்றும் சங்கரி துர்கம், பெங்களூர் மற்றும் நந்தி துர்கம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லாரி மற்றும் ஹைதராபாத். ஸோ இந்த பகுதிகளையும் இந்த புரட்சி வந்து எதிரொலிக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட வேலூர் புரட்சி வந்து முடிவடையுது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.